விருதுநகர் தந்த விடிவெள்ளி. ஏழையாக பிறந்து எளிமையாக வாழ்ந்து ஏழைகள் ஏற்றம் பெற உழைத்து தாயை பார்க்காமல் தனக்கென வாழ்வு தேடாமல் நாடு பெரிதென நாளெல்லாம் பாடுபட்டு ஊதிபத்தியாய் வாசம் கொடுத்து உருத்தெரியாமல் சென்ற உத்தமர் காமராஜரின் நினைவு நாள் இன்று. 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் விருதுநகர் தந்த முத்து தனது 16 வயதில் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் சேர்ந்தார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 3 முறை தமிழக முதல்வராக இருந்தார். 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நாட்டின் ஏழ்மையை போக்கிட உற்பத்தியை பெருக்குவது ஒரே வழி என அறிந்து அவர் கட்டிய அணைகள்தான் எத்தனை, கல்லாமையை இல்லாமையாக்க அவர் திறந்த கல்விக்கூடங்கள் தான் எத்தனை எத்தனை. காமராஜரை பற்றி தலைவர்களின் கருத்துக்களை பார்ப்போம். தந்தை பெரியார். கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரியார் காமராஜரை இரட்சகர் என்று மக்களிடம் கூறினார். பச்சை தமிழர் என்று பாராட்டினார். பேரறிஞர் அண்ணா. காமராஜர் கல்லூரி பாடம் படிக்கவில்லை, வாழ்க்கை பாடம் படித்து பட்டம் பெற்றுள்ளார் என்று கூறினார். அறிஞர் சுந்தரவடிவேலு. 200 ஆண்டு காலத்தில் பெற்ற கல்வி வளர்ச்சிக்கு மேலான வளர்ச்சியை 8 ஆண்டு காலத்தில் வழங்கியவர் என்று பாராட்டினார். கவிஞர் கண்ணதாசன். காமராஜர் படித்தவன் அல்லன், பல்கலை கல்வி முடித்தவன் அல்லன், 4 வகை வேதம் குடித்தவன் அல்லன், கொள்கை நிலத்தில் வெடித்து வந்த வெள்ளை நெஞ்சினன் என்று பாராட்டினார். டாக்டர் ஏ. ஆதித்தனார். சமூக ஏற்றத்தாழ்வு நீங்கவும் இல்லாமையை இல்லாமல் செய்வதற்கும் தீர்வே கல்விதான் என்று கனா கண்ட கல்வியாளர் என்று கூறி பாராட்டினார். வட இந்திய மக்கள் காமராஜரை இன்னொரு காந்திஜியாகவே நினைத்தனர். அதனால் அவரை காலா காந்தி, அதாவது கருப்பு காந்தி என்று அழைத்தார்கள். இத்தனை சிறப்புகளுக்கும் உரியவர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் மகாத்மா காந்தியடிகள் பிறந்த தினத்தில் காமராஜரின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்தது. காமராஜர் இறந்த அன்று கட்சி பாகுபாடின்றி கொடிகள் அனைத்தும் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டன. மாற்றுக் கட்சிகளையும் மதித்தவர் என்பதற்கு இதுவே நற்சான்று. 1976ஆம் ஆண்டு இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வழங்கப்பட்டது. காமராஜருக்கு நினைவாலயம் அமைத்து புகழாரம் சூட்டிய கலைஞர் அவர்கள் அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார். புனிதமான எளிமையான வாழ்வு வாழ்ந்த காமராஜருக்கு மக்கள் ஏழை பங்காளன், படிக்காத மேதை, கர்ம வீரர், தென்னாட்டு காந்தி, கிங் மேக்கர், பெருந்தலைவர் என்ற பட்டங்களை சூட்டி அவரை போற்றி வருகின்றனர். காமராஜரை போன்ற மேன்மக்களை ஈன்றெடுத்த பாரத மாதாவே நீ வாழ்க. ஓயாது அவரது நினைவலைகள் என்றென்றும். வாருங்கள், தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக கல்விக்கண் திறந்த வள்ளல் காமராஜரை கவியால் வாழ்த்துவோம். விருது விளம்பரம் வித்தகம் விரும்பா விருதுநகர் தந்த விசித்திர பேழை. கள்ளுக்கடை திறப்பவர் மத்தியில் கல்விக்கூடம் திறந்த கருப்பு தங்கம். நாமகளும் நானிலமும் வியக்க, நாட்டு மக்கள் வாழ்வு சிறக்க, கல்வியே அடிப்படை என கனாக்கண்ட கர்ம வீரர். விடுதலைக்கு பின்னரும் சிறைப்பட்டு கிடந்த கல்வியை விடுதலை செய்த பெருமகன். கூழுக்கும் வழியில்லா ஏழைக்கும் கல்வி தர பகலுணவு தந்த திருமகன். படிப்பு எனும் பல்லக்கு வீதிவழி பவனிவர வித்திட்ட பகலவன். தேகம் நேசிக்காது தேசம் நேசித்து தேசப்பிதா வழியில் வாழ்ந்து காட்டிய வசந்தம். அணைகளும் ஆலைகளும் கட்டி ஒட்டிய வயிறுகள் ஒப்பிடச் செய்த மேதை. இவரைப் போல யாருன்னேன், அவருக்கு நிகர் அவருன்னேன். நன்றி.